ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்கிறது ஈஸியாக டஃப்பாக அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமில் எப்படி சென்டம் எடுக்கிறது, இன்னும் நமக்கு 2 வாரம் தான் இருக்குது கரெக்டாக. அந்த 2 வாரத்துலையுமே எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்தி சென்டம் எடுக்க முடியுமா, பாஸ் ஆக முடியுமா, அப்படி எல்லாத்துக்குமான டீட்டெயில் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ டீட்டெயில் வீடியோனா வீடியோ பெருசாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை, வீடியோ கொஞ்சம் ஸ்மால் தான். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? அதை நான் லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் மிட்டம்க்கு நீங்கள் ஒழுங்காக படிக்கலாம் அப்படின்னாலும் ஓகே தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட படிக்க முடியும். இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணனாலும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கொஷின் பேட்டர்ன் இவ்வளோ தான். 1 மார்க்கில் 15 கொஷின் கேட்பாங்க. சூஸ் த ஃபாலோவிங் தான். 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு 9 கேட்டு 6 அட்டன் பண்ணும். ஸோ இதில் 1 கம்பல்சரி 12 மார்க்ஸ். அதேமாதிரி 3 மார்க்கை பொறுத்தளவுக்கு 9 கேட்டு 6 அட்டன் பண்ணும். 18 மார்க்ஸு. 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு திஸ் ஆர் த 25 அவுட் ஆஃப் 25 எடுத்துடலாம் ஈஸியாகவே நம்ம கொடுக்குற கொஷின் படித்தா. ஸோ 1 மார்க்கை பொறுத்தளவுக்கு எல்லாமே புக் பேக் தான் கேட்பாங்க. மேக்ஸ் மினிமம் 13 to 14 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ மீதி அட்டன் பண்ணால் க்ரியேட்டிவான ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் ஃபார்மில் அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுற ப்ராப்ளம்ஸு அதெல்லாம் வச்சிட்டிங்கன்னா உங்கள் புக்கில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பிளாக் கலரில் டார்க்காக கொடுத்துருக்கிறது எல்லாமே படிங்க. அப்புறம் 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு 1 2 4 5 6 சென்டம் இருக்குன்னா இந்த சாப்டர் படிச்சுட்டு 3rd சாப்டரில் ரொம்ப முக்கியமான கொஷின் நம்ம சேனலில் சொல்லுவோம், அதை படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை நான் 30 மார்க் எடுக்கணும் 70க்கு அப்படின்றாங்க, 1 to 5 கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க வித் எல்லா லெசனில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்ஸோட. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் பார்த்துடலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 டவுட் வரும். இதை படித்தா போதும், அதை படித்தா எவ்வளோ மார்க் வாங்கலாம். மினிமமாக உங்கள் கொஷின் பேப்பரில் 6 கொஷின் கேட்பாங்களா, கம்பல்சரியை சேர்த்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் படித்தா 6மே அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா மினிமம் 5 அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து 3 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக 1 2 4 5 6 இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு 3rd சாப்டரில் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா இம்பார்ட்டன்ட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா 30 மார்க்ஸ் 70னா 1 to 5 முடிச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதில் இருக்குது. அண்ட் 5 மார்க்ஸ் வெயிட்டேஜ் ஆஃப் 5 மார்க்ஸு டாப் 20 தான் கொடுத்துருக்கல, மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி கொஷின் எப்படி கேட்பாங்க, ஒன்று ப்ராப்ளம்ஸாக கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸ்னால் ஸ்மால் ரொம்ப சின்னதான ஃபார்முலா அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. அப்படி இல்லைனா ரீசனிங் டைப் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணிவிட்டு மறக்காமல் பார்த்துக்கோங்க. 1 சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அப்படின்னா டாப் 15 2 மார்க்ஸ், டாப் 15 3 மார்க்ஸ், டாப் 15 5 மார்க்ஸ், இது 3மே நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலில் லைக் அதுக்கு என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது 3 படித்தா ஸோ டாப் 15 2 மார்க்ஸ், டாப் 15 3 மார்க்ஸ், டாப் 15 5 மார்க்ஸ். நான் ஒன்று டைப் பண்ண மாதிரிட்டேன். டாப் 20 ப்ராப்ளம்ஸ். ஸோ கம்பல்சரியில் கேட்குற ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் படித்தா எவ்வளோ மார்க் வாங்க, மினிமம் 35 to 40 மார்க்ஸ் கேரண்டி அவுட் ஆஃப் 70. ஓகேவா? கண்டிப்பாக வாங்கிடலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் லைனாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம சேனலில் 11th and 12th மேக்ஸ்க்கான ஃபைனல் மினிட் 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.